வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: எண்ணத்தான் பூணும் துறவாக்கிய உறவின் தெளிவுதான் வாழ்வினை உய்விக்கும், ஆசைகளை சீரமைத்துக் கொள்ளவும் உதவும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில எச்சையிலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்குமுடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்தே விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வழியில்லை. நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் என்று சுவாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. பாரதத்துல அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்கிறாங்க, கண்ணன் கிட்ட கேட்கிறாங்க, மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது எது என்று. தீய எண்ணம், நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய எண்ணம் தான் மனிதனை பாவம் செய்ய தூண்டுது என்று கண்ணன் சொல்றாரு. அதே போல சாமிஜி கிட்ட புத்தர் ஆசையே கூடாது என்று சொன்னாங்களே சாமிஜி என்று கேட்கும்போது, புத்தர் சொன்ன ஆசை தீய ஆசை, முரணான ஆசை, நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய ஆசைதான் புத்தர் வேண்டான்னு சொன்னாங்க. தேவையை ஒட்டி வரக்கூடிய ஆசையையும் தெய்வீக ஆசைகளையும் நாம் நிறைவேற்றி வாழணும். அதை பத்தி அவங்க சொல்லல. தேவையற்ற ஆசைகளை தான் அவங்க நீக்கி வாழணும் என்று, அந்த ஆசைகள் தான் கூடாது என்று சொன்னாங்கன்னு சாமிஜி சொல்லுவாங்க. பொதுவா நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா 6 அடிப்படையில தான் எண்ணங்கள் தோன்றும். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற இந்த 6 அடிப்படையில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வரக்கூடிய ஒரு எண்ணம் என்று சொன்னா இந்த 6 அடிப்படையில தான் வரும். நாம எண்ணத்தை தூய்மையாக்கி சிறப்பாக வைத்து கொண்டு வாழ பழகி கொண்டாவே, என்னும் சொல் செயலை தூய்மைப்படுத்தி கொண்டாலே நமக்குள்ள பேராசை இயலாது. அந்த பேராசை தடை வரும்போது சினமாக மாறும். சினம் செல்லாத விடத்து வஞ்சம், அது மன கவலையாக நமக்கு உருவெடுத்து நாம வாடுகின்ற காலத்துல இந்த உடல் சக்தி மனோசக்தி 2ஐயும் இழந்து நான் யார் என்ற அந்த உணர்வு நிலையில நம்மை உயர்த்திக்கொள்ள முடியாம கீழ்நோக்கு நிலையான அருகுண வயப்பட்டு 5 பெரும் பழி செயல்கள்ல சென்று நம்முடைய மனமானது கீழ்நிலைக்கு சென்றுவிடும். அப்போ உணர்ச்சி நிலையான ஒரு வாழ்க்கையை தான் நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ முடியும். இதை நாம புரிந்து கொள்ளணும். நம் மனதில் தோன்ற ஒரு எண்ணங்களும் பாரதியார் சொல்லுவாங்க, எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். மகாகவி பாரதியார் சொல்றாங்க. அதே போல தெய்வப்புலவர் சொல்லும் போது, எண்ணிய எண்ணியாங்கு எய்தலால் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று சொல்றாங்க. நம்ம உடல்ல தேவைகள்னு இருக்கு, ஒரு 14 தேவைகள். அந்த 14 தேவைகளை உணர்வு வந்த போது அளவு முறையோடு நாம நிறைவேற்றி வாடும்போது நாம மகிழ்ச்சியாக வாழலாம். அதே போல தெய்வீக எண்ணம் நம் உடலால, நம்முடைய அறிவாட்சி தரத்தால, நம்முடைய பொருளாதாரத்தால மற்றவர்களுக்கு நாம என்ன உதவி செய்ய முடியுமோ அது அவ்வப்போது நாம் அந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்களை கொண்டு அந்த தெய்வீக எண்ணத்தையும் நாம நிறைவேற்றி வாழ்றது சிறப்பு. நம்முடைய பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு என்ற இந்த 4ல வரக்கூடிய அந்த எண்ணங்களை நாம தற்சோதனைக்கு சிறப்பாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம தற்சோதனை செய்து வாழும்போது பழக்கத்துல நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும், சூழ்நிலையிலையும் நல்லதை நம்ம எடுத்துக்கொள்ளணும்.
பிறர்மன தூண்டுதல்ல நாம நல்லது அதற்கு புறம்பானது என்ற ஆராய்ச்சியில நம்ம ஈடுபட்டு நம்ம தெளிவுபடுத்தி கொள்ளணும். அதே போல கருவமைப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு எண்ணமாக இருந்ததுன்னா அதையும் நாம தேவையற்ற எண்ணங்களை நீக்கி நல்ல தெய்வீக எண்ணங்களை நாம உருவாக்கி கொண்டு வாழ்வதுதான் இந்த மனித பிறப்புடைய நோக்கம். அப்போ நாம அந்த நிலையில நம்மளை உயர்த்தி வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம், மற்றவர்களுக்கும் எந்த துன்பம் இல்லாமல் நம்ம வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.